சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் எமது செய்தியாளர் தங்கமணி காத்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தங்கமணி, சொல்லுங்க, நீங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அதிகபட்சமாக மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க? அங்க மாணவர்களுடைய சந்தோஷம், மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இது பற்றி பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ஹேமா, நாம கோபாலபுரத்தில் இருக்கின்ற டிஏவி மேல்நிலைப்பள்ளி தனியார் பள்ளியில் இருக்கின்றோம். இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அதாவது கணித பாடப்பிரிவில் 13 பேர் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள், அதாவது சென்டம் அடித்திருக்கிறார்கள். அதேபோல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் 5 பேரும், பயாலஜி என்கின்ற உயிரியல் பாடப்பிரிவில் 4 பேரும், கெமிஸ்ட்ரி என்கின்ற வேதியியல் பாடப்பிரிவில் 8 பேரும் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள், அதாவது சென்டம் அடித்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக மாணவிகள் பார்த்தோம் என்றால் சக்தி உமா மகேஸ்வரி பயாலஜி, மேத்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி ஆகிய பாடப்பிரிவுகளில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். அதேபோல சுபிக்ஷா என்ற மாணவி கணிதம் மற்றும் பயாலஜி ஆகிய பாடப்பிரிவில் 2 பாடப்பிரிவில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கார், சென்டம் எடுத்திருக்கார். அதேபோல கண்மணி என்ற மாணவி பயாலஜியில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கார். இந்த 3 மாணவிகள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்கள் நாம் கருத்துக்களை கேட்கலாம். அதாவது சக்தி உமா மகேஸ்வரி 3 பாடப்பிரிவில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். அதாவது இந்த பாடப்பிரிவுகளை பொறுத்தவரை இவர் மாநிலத்தில் முதலிடத்தை பிடிக்கிறார். அதாவது இந்த பாடப்பிரிவு பயாலஜி, மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆகிய பாடப்பிரிவுகள் 200க்கு 200 எடுத்திருக்கார். அவரை கேட்கலாம், இந்த 200க்கு 200 மதிப்பெண் 3 பாடப்பிரிவுகள் எடுத்திருக்கீங்க, எப்படி இருக்கு மனநிலை? உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருக்கு. 3 இதுல சென்டம் நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. ஆனா இப்போ இந்த ரிசல்ட் வந்தும் அது இப்போ ஒரு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறோம், அதாவது டாக்டர் ஆக முடியுமா, இல்லை ஆம்பிஷன் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, இங்கேயே ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு முடிவு இன்னும் கிளியரா தெரியல. அது சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டா போட்ட இந்த நீட் எக்ஸாமால இப்போ எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறாங்க. சிபிஎஸ்சிக்குன்னா இட்ஸ் ஓகே, பட் மெட்ரிக்ல படிக்கிறவங்களுக்கு அந்த சிலபஸ்ல அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்காது. அதுவும் 2 வருஷமா சில பேர் படிக்கிற சிலபஸ ஒரு 2 மாசத்துல படிச்சு எழுதணும்னு நினைக்கிறது அது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. பட் உண்மையிலேயே இந்த இது ஹாப்பியா இருக்கு. ஐ தேங்க் மை டீச்சர்ஸ், மை பேரண்ட்ஸ் அண்ட் கடவுளுக்கு நன்றி. மேலும் இப்போது நம்மிடையே சுபிக்ஷா என்ற மாணவி, ஐநாவரத்தை சேர்ந்த மாணவி 2 பாடப்பிரிவுகளில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். அதாவது கணிதம் மற்றும் பயாலஜி ஆகிய பாடப்பிரிவுகள் எடுத்திருக்கார். அவருடன் கேட்கலாம், 2 பாடப்பிரிவுகளில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கேன், உங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்கூல் பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே ரொம்ப ஒர்க் பண்ணியிருந்தோம் டுவர்ட்ஸ் 12th கட் ஆஃப் எக்ஸாம். அப்புறம் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த கட் ஆஃப்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ திருப்பி அந்த நீட் அப்படிங்கிறது இருக்கு. அது பேஸ்ட் ஆன் சிபிஎஸ்இ சிலபஸ். எல்லாரும் 2 வருஷம் 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாமுக்கு வெறும் 2 மாசத்துல எங்களை ப்ரிப்பேர் பண்ணி இதை எழுதினா மட்டும்தான் உங்களால மெடிசன் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிஜமா எக்ஸ்பெக்டே பண்ணாதது தான். நான் 10th வரைக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் இருந்தேன். 11th 12th தமிழ்நாடுல சீட் வாங்கணும்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் என்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனாலதான் நான் ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் எழுதினாதான் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும், அப்படி போனா எழுதினாதான் உங்களுக்கு மெடிசன் அப்படின்றப்போ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. மேலும் இதே பள்ளியை சேர்ந்த கண்மணி என்ற மாணவி இருக்கிறார். இவர் பயாலஜி பாடப்பிரிவில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கார். அவருடன் கேட்கலாம், 200க்கு 200 மதிப்பெண் எடுத்திருக்கேன், இதே பகுதி கோபாலபுரம் பகுதியை சேர்ந்தவங்க, உங்களோட மனநிலை? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது இங்க சென்னையில இருந்து ஃபிளட் எல்லாம் நாங்க அஃபெக்ட் ஆயிருந்தோம். 1.5 மாசம் எங்களுக்கு ஸ்கூலே இல்ல. அப்படி இருந்து கூட எங்க ஸ்கூல் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து எங்க ஹார்ட் ஒர்க்ல வி ஆர் கெட்டிங் திஸ் ரிசல்ட். பட் என்ன இந்த ரிசல்ட் இருந்து கூட இதுக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் ஆசை டாக்டர் ஆகணும் அப்படின்றதுதான். ஸோ பொதுவான ஒரு சிலபஸே இல்லாம பொது நுழைவுத் தேர்வு வச்சு எங்க அதுல எழுதணும்ன்ற கட்டாயப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த இது இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாணவிகளை பொறுத்த வரையில் இவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஆனால் அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடத்த இருப்பதால் தங்களது ஆசை நிறைவேறுமா ஆகாதா என்ற ஒரு பாதிப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களது மதிப்பெண் அடிப்படையில் தங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று நம்பியிருந்த அவர்களுக்கு திடீரென்று நுழைவுத் தேர்வு என்றதும் அவர்கள் மிகுந்த ஒரு கவலையில் இருக்கிறார்கள். தங்களது கனவு பலிக்குமா, தங்களது லட்சியத்தை வெல்ல முடியுமா என்ற சந்தேகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஹேமா.